अस्सलाम वालेकुम इनकी பார்க்க போற ரெசிபி வீடியோ plain குஸ்கா பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்குள்ள பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நான் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்க போறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இது கூட 2 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள், இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு அது நல்லா மசிய வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ குஷ்காக்குள்ள கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, சிக்கனை வேக வச்ச தண்ணி தான் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கரலாம். சிக்கன் ஸ்டாக் சேர்க்குறதுனால குஷ்காவுக்கு வந்து டேஸ்ட் வந்து தூக்கலாக கொடுக்கும். அதனால தான் வந்து இதுக்கு வந்து சிக்கன் ஸ்டாக் சேர்த்துட்டோன்னா அருமையாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கரலாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்காண்டி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காண்டி பிரியாணி எசன்ஸ் வந்து இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பிரியாணி எசன்ஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். இந்த பிரியாணி எசன்ஸ் தான் இந்த குஷ்காவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி எசன்ஸ் வந்து இந்த குஷ்காவில் சேர்த்துடலாம். இப்போ குக்கர்ல இது எப்படி தம்முக்கு விட்டு எடுக்கலாம்ங்கறத பார்க்கலாம்.
ப்ரெஷர் குக்கர் மூடியில் கேஸ்கெட் எதுவும் போடாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கரலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி கொஞ்சமாக இருக்குது. இப்போது மூடியை போட்டு மூடிடலாம். குக்கர்லேயே நம்ம தம்முக்கு விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மூடியை போட்டு நல்லா மூடிட்டு இதுக்கு மேலே விசில் போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கரலாம். பத்துலேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு plain குஸ்கா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஒரு சைடில் இருந்து கிளறி விட்டு எடுத்துக்கரலாம். ப்ரெஷர் குக்கர்லேயே தம் மெத்தடில் நம்ம பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், அவ்வளோ அருமையாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வந்திருக்கு. இந்த plain குஸ்கா பிரியாணிக்கு வந்து ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை இதே போதும். நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த plain குஸ்கா பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.